கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் ஒரு புதிய கிருபைகளோடு உங்களை வழி நடத்துவாராக. அப்போஸ்தலர் 1:14 வாசிக்கிறோம். அவருடைய சகோதரர்களோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அங்கே அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடியிருந்தார்கள், ஒன்றாக இருந்தார்கள். எல்லாரும் இருந்து ஒரு குறிக்கோளோடு கூட விடாது முயற்சி பண்ணி ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அதனால அங்க ஒரு பெரிய வெற்றி ஜெயத்தை கண்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். பலதரப்பட்ட இடங்களிலிருந்து வந்தவர்கள், பலதரப்பட்ட தொழில்களை செய்தவர்கள், அப்போஸ்தலராக ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலராக இருந்து ஊழியத்தை செய்யும் பொழுது அவர்களுக்குள்ள எல்லா கருத்து வேறுபாடுகளையும் விட்டு ஒதுக்கி அவர்கள் ஒரு மனமாக ஒரு இடத்துல கூடி ஒரு குறிக்கோளோடு கூட வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் செபித்தார்கள். அதனால ஒரு பெரிய வெற்றியை கண்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில பல இடங்களில் இருந்து இருந்தாலும் கூட, சகோதர சகோதரிகளாக கூடியிருந்தாலும் கூட, நமக்குள்ள அந்த ஒரு மனம் இருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த ஒரு மனத்தை விரும்புகிறார். ஒருமனப்பட்டு எங்கே 2-3 பேர் கூடிவிட மத்தியில நான் இருப்பேன் என்று சொல்கிறார். அப்படி ஒருமனப்பட்டு நாம் எல்லாரும் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு ஒரு பதில் உண்டு, ஒரு வெற்றி உண்டு, ஒரு ஜெயம் உண்டு. அப்படிப்பட்ட காரியத்துல நீங்களும் நானும் வளர வேண்டும். அப்படி ஒரு மனமாய் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து ஒரு குறிக்கோளோடு வைத்து நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக அதுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும். அதுல ஒரு நாளும் தோல்வியே வராது. அந்த காரியங்களை நாம் வாழ்க்கையில இன்னும் முதலிடம் கொடுப்போம். ஒட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஒருவரை விட்டு கொடுத்து மனக்கசப்புகள் இருந்தால் அதை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து விட்டு ஒரு மனமாய் ஒரு இடத்துல கூடி நாம் ஜெபிக்கும் போது தேசத்துல ஒரு பெரிய அசைவை காண முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை முற்படுத்தி கர்த்தர் வழி நடத்துவாராக. நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி எல்லாரும் ஒரு மனமாய் ஆண்டவரே ஒரு குறிக்கோளோடு கூட ஜெபித்து ஜெயம் பெற்றதை போல நாங்களும் வாழ்க்கையில அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ள கிருபைதான் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.